cinemaplusnews.com. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இது எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த படத்தோட ப்ரெஸ் மீட். பட் இந்த படத்தில் என்ன பியூட்டின்னா டைரக்டர் சாம் அண்ட் செம்ம டைரக்டருங்க. என்னென்னா ரொம்ப சிம்பிளிசிட்டி, இந்த ஊர்லாம் பந்தாலாம் இல்லாமல் செட்டில் வர்றது போகிறதே தெரியாது. படம் எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. ஏன்னா நான் இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னென்னா ஜிவியோட ஃபாதர் கேரக்டர். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். முதல்ல லைன் சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு. பட் விஷுவலாக பியூட்டிஃபுல்லாக எடுத்து, ஏன்னா இது ஒரு தாதா டம்மி ஒரு லோக்கல் டைப்ஸ், அதெல்லாம் எப்படா ஜனங்களுக்கு போய் சரி 80s 90s இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இல்லை சார் நீ பண்ணு, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னா. அதேமாதிரி நிஜமாக நம்ம டுவர்ட்ஸ் எண்டு பார்த்தாக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆல்ட்டுக்கு இது ஜிவிக்கு இது ஒரு நெக்ஸ்ட்டு ஹிட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா இளைய தளபதி கூட ஃபைட்டில் இருப்பான் போல இது ஜிவி. அந்த அளவுக்கு, ஏன்னா ஏஜும் இருக்குது, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறேன். இது உண்மையை சொல்லிடணுன்றதால சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா மற்றபடி கேமராமேனை பற்றி சொல்லி ஆகணும். இதில் சாமோட பியூட்டிஃபுல்லாக அவன் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒர்க் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் 2 கேமரா, இங்கே ஒன்று வச்சுக்கிறான், மேலேயும் ஒன்று வச்சுக்கிறான். அது அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி இந்த படத்தை குயிக்காக முடிச்சிட்டேன். அண்ட் லைக்கா ரிலீஸ், தட் இஸ் த மேஜர் திங். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ப்ரொடியூசர்லாம் காணாமே போயிடுறாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு கஷ்டமாக இருக்குது. மற்ற எல்லோரும் இருக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் அவுட்டு. திரும்பி பார்த்தாலே இருட்டாகிடுது, என்னடா செய்யுதுன்னு தெரியாமல். இது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி லைக்கா இந்த மாதிரி கம்பெனிங்கெலாம் வர்றதுனால இந்த மாதிரி படங்கள்லாம் டயத்தில் வெளியே வருது. அதே மாதிரி நான் முதல்ல கேட்டுடுறது, அப்பா இந்த படம்லாம் புக் பண்ணி வந்தால் யாருங்க ப்ரொடியூசர், ஏன் தெரியுங்களா, அப்போ தான் ரிலீஸ் தெரியும். இது சும்மா நம்ம போய் பண்ணிக்கின்னு கஷ்டப்பட்டு காசு தான் ஓகே, அது நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் அதையும் மீறி ஒன்று இருக்குது, உழைப்பு போட்டு வரலன்னா. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 17ஆம் இந்த படம் வருது, 17ஆம் முத்துன கத்திரிக்காய் வருது. 2 படத்துலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுக்குறது உங்கள் கையில் இருக்குது. ஆல் த பெஸ்ட். பை.